ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திங்ஸ் டூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரே ஒரு வாழைப்பூவை எனக்கு எடுத்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வேக வைக்கக்கூடாது. தட் மீன்ஸ் தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. அப்படி வேக வச்சிங்கன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஸோ அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை இந்த இதில் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கான தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி தனியாக வச்சிடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம பிசையணும். ஸோ நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது வந்து இதே ஜாரில் மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டுருங்க. தென் வந்து தேங்காய், இது 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம் நல்லா. ஏன்னா இது நல்லா பேஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 சுற்று விட்டால் போதும். அது நர இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு அதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் நான் வந்து வாழைப்பூ சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூ நம்ம லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் நம்ம உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம். ஸோ உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருட்டுற பதம் வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கோங்க. நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் பிசையலை. ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்குமே வந்து வாழைப்பூவில் மற்ற டிஷ்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இப்போது நான் ஒன்றா ரவுண்ட் பண்ணி அப்படியே ஒரு கையாலே நீங்கள் அழகாக ரவுண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி இதில் போட்டுருங்க. இது அழகாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். நல்லா செவக்க வரும் அதுவே. ஸோ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெந்துடும். வெளியிலலாம் ப்ரௌன் கலர் வந்துடும், பட் உள்ளே வெந்திருக்காது. ஸோ சிம்லேயே வச்சு வேக விடுங்க ப்ரௌன் கலர் வர வரைக்கும். அப்போ தான் இது டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ கோலா உருண்டை. இதே மாதிரி தான் சிக்கன், மட்டன் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். வாழைப்பூக்கு பதிலாக நீங்கள் சிக்கன், மட்டனை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து வாழைப்பூ கோலா உருண்டை வித் ஒரு மசாலா டீ ரொம்ப செம்ம காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.